வணக்கம். தைப்பூசம் இந்த வார்த்தையை நம்மளுக்கு மகிழ்ச்சி தருது. இந்த தைப்பூசத்தை நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே கொண்டாடி வரோம். நம்மளோட தமிழ் நிலம் ஒரு வேளாண் நிறைந்த நிலம். நம்மளோட தமிழ் மக்கள் தை மாசத்துல அறுவடை செய்வாங்க. அப்ப அந்த அறுவடை செய்து வந்த நெல்லை முருகனுக்கு படைத்து முருகனை வழிபடுற நாள் தான் இந்த நாள். நம்மளோட தமிழ்நாட்டில் எல்லா விழாக்களையுமே நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். நம்ம எல்லா விழாக்களுமே பௌர்ணமியை ஒட்டி தான் வரும். பௌர்ணமி இரவன்று கண் விழித்து விழாமல் நம்ம வழிபடுவோம். விழாமல் இருக்கிறதுனால தான் நம்ம விழா அப்படின்னு கொண்டாடுறோம். நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம முருகரை பார்க்க போகும்போது முருகருக்கு பிடித்த எல்லா பொருளையுமே நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதை தான் நம்ம காவடி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காவடி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு அண்ணாமலை ரெட்டியார் அவங்க தான் ஞாபகம் வராங்க. அவங்க நிறைய காவடி சிந்துகள் எழுதியிருக்காங்க. சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி எதனை புய வரையில் புனை தீரன் அயில் வீரன். இந்த மாதிரி